கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய மாதத்தின் முதல் நாளாகிய இன்று தேவன் நமக்கு கொடுத்த வேத வசனம் செப்பானியா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம், அதில் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். செப்பானியா 3:17. உன் தேவனாய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இன்றைய தினம் மாதத்தின் முதல் நாளா என்று தேவன் உங்கள்கிட்ட சொல்ல ஆசைப்படுகிற காரியம் என்னவென்றால், நான் உங்கள் நடுவிலே இருக்கிறேன், நான் உங்களுடனே இருக்கிறேன், நான் உங்களுடனே வாசம் பண்ணுகிறேன் அப்படின்னு தேவனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் சொல்ல ஆசைப்படுகிறார். இந்த வசனத்தை முழுசா படிக்கிறேன் பாருங்களேங்க. உன் தேவனாய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். அப்ப உன் தேவனாய கர்த்தர், நமது தேவனாய கர்த்தர், இதை கேட்டுக்கொண்டிருக்கும் விசுவாசிகளுடைய தேவனாய கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். எதுக்காக அவருக்கானா, அவர் உங்க பேரில கம்பீரமாய் மகிழ்ந்து களி கூறுவாராம், கம்பீரமாய் களி கூறுவாராம். அப்ப உங்கள் நடுவில இருந்து சந்தோஷமாக இருப்பார். அதுதான் அது சொல்லப்படுகிற ஒரு காரியம். இதை நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் இதுதான். இந்த மாதத்தின் முதல் நாள் அன்று சென்றவையெல்லாம் முடிஞ்சு போயின, இனி புதிய ஆரம்பத்துக்குள்ள நீங்க நுழையிறீங்க. புதிய மாதத்துல புதிய கிருபையால் தேவன் உங்களை வழிநடத்த போகிறார். ஆனால் தான் சொல்றாரு, அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். இப்ப களி கூறுவதுன்னா என்ன? மகிழ்ந்து களி கூறுவது. அது எப்படி கம்பீரமாய்? கம்பீரமாய்னா என்ன? ஜெயித்தது, ஜெயதான் கம்பீரம், ஜெய கம்பீரம், ஜெயிச்சவங்க தான் கம்பீரமாக சத்தம் போடுவாங்க, கம்பீரமாக ஆர்ப்பரிப்பாங்க. அப்ப தேவன் உங்கள் நடுவிலிருந்து ஜெயம் கொள்வர், தேவன் உங்கள் நடுவிலிருந்து களி கூர்ந்து கொண்டிருக்கிறார். அதை நீங்க இந்த மாதத்துல நீங்க உணரப் போகிறீர்கள். அதான் சொல்றாரு, அவர் உன் பேரில் கம்பீரித்து கம்பீரமாய் களி கூறுவார். அப்ப தேவன் களி கூறும் காலம் நெருங்கி விட்டது. உங்களிடத்தில் நீங்க அதை பார்க்க போகிறீங்க, அது உங்க மூலமா நடக்க போகிறது. ஆனால் தான் தேவனாய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். தேவன் வல்லமை உள்ள தேவன். எதுக்கு வல்லமை உள்ள தேவன்? உங்களுக்கு எதிராக வரும் காரியங்கள் அனைத்தையும் உடைத்தெறிவதற்கு, உங்களை ஆசீர்வதிப்பதற்கு, உங்களை உயர்த்துவதற்கு, உங்களை அவருடைய கிருபையினால், அவருடைய காரியங்களால் அவர் நிரப்புவதற்காக, அவர் வல்லமையால் நிரப்புவதற்காக. ஆனால் தான் தேவன் வல்லமை உள்ள தேவன் தன்னுடைய வல்லமையை உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க ஆசைப்படுகிறார். பகிர்ந்து கொடுக்குறதுன்னா உங்களுக்கு கொஞ்சம் வல்லமா, அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் வல்லமா அப்படிலாம் கிடையாது. அவருடைய முழு வல்லமையும் உங்களுக்கு தர ஆயத்தமாக இருக்கிறார். அதனால் தான் நம்ம யோவான் சுவிசேஷத்தை பார்க்கலாம், என்னை விசுவாசிக்கிறோனா நடக்கும் காரியங்கள், நான் செய்த காரியங்களும் செய்வார்கள், என்னிலும் பெரிதான கிரியைகளை செய்வார்கள். அப்ப அந்த பெரிதான கிரியைகளை செய்வதற்காக தேவன் உங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் தான் அவர் வல்லமை உள்ள தேவன் தனது வல்லமையை உங்களை கொடுக்கறதுக்கு ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார். அந்த வல்லமையை பெற்று நீங்க செய்ய போற காரியங்கள்னால தேவன் என்ன செய்வாராம்? அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். அந்த வல்லமையான காரியங்கள் செய்யும் காலம் நெருங்கி விட்டது. இந்த மாதம் முழுவதும் நீங்க வல்லமையான காரியங்கள் செய்ய போகிறீங்க. நீங்க தேவன் உங்கள் நடுவில் இருந்து உங்களை அதிசயமான காரியங்கள் செய்ய போகிறார். நீங்க செய்ய போகிறீங்க, அதை விசுவாசிங்க. உங்க குடும்பங்கள்ல அதிசயமான அற்புதமான காரியங்கள் நடக்க போகிறது, அநேக அடையாள அற்புதங்கள் நடக்க போகிறது. அதை மட்டும் நம்ம விசுவாசிப்போம். ஏன்னா தேவன் உங்கள் நடுவிலே இருந்து கம்பீரமாக களி கூறுவதற்கு தேவன் தயாராக இருக்கிறார். அவர் யாரு? வல்லமை உள்ள தேவன். அவர் யாரு? அவர் ரட்சிக்கும் தேவன். அவர் பாருங்க, உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் மூலமாக நமது நடுவிலே கம்பீரித்து களி கூறுவதற்காக வல்லவராக இருக்கிறார். அவர் ரட்சிக்கும் தேவன். இது பழைய பாடல சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியும் ரட்சிப்புனா என்ன, உண்மையான ரட்சிப்புனா என்னன்னு நமக்கு தெரியும். எதுக்காக அவர் ரட்சித்து நம்மளை சரிப்பா நான் உன்னைய ரட்சித்தேன், உன்னை எல்லாம் கழுவிட்டேன், பாவம் இல்லாமல் கழுவிட்டேன், நீ போகல நீ போப்பா அப்படின்லாம் சொல்லல. நம்ம நடுவில் இருக்கிறார். அதான் உன் தேவனாய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். நம்மளை ரட்சித்து நம்மளை கைவிடுகிற தேவன் கிடையாது. ரட்சித்து நமது நடுவில் இருந்து கம்பீரமாக களி கூறுவதற்கு தேவன் ஆவலாக இருக்கிறார். நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? தேவனை நம்ம அறிந்து கொள்ளுறோம் இல்லை. ஆனா தேவன் நம்ம நடுவில் இருப்பதை நம்ம உணர்கிறோமா? நம்ம அதை உணர்ந்து தேவன் நம்ம நடுவில் இருப்பதற்காக நன்றி சொல்வதற்கு ஆயத்தமாவோம். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, தகப்பனே, நீர் எங்கள் நடுவில் இருந்து உம்மது வல்லமையும் உம்மது மகிழ்ச்சியும் உம்மது ரட்சிப்பையும் எங்களுக்கு கொடுத்து மகிழ்ந்து களி கூறுவேன், கம்பீரித்து களி கூறுவேன் என்று சொல்வதற்காக நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் புதிய காரியங்கள், புதிய ஆரம்பம் நடக்கப் போவதற்காக நன்றி ஆண்டவரே. வல்லமையுள்ள தேவன் அந்த குடும்பத்தில் நடுவில் இருந்து அநேக அடையாள அற்புதங்கள் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. செய்து விட்டதற்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிக்கும் அப்பா. இயேசுவின் மூலமா கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.